ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Cook With Cheru. அக்கா சொல்லுங்க. இது வந்து லாஸ்ட் வீக் வேற நமக்கு. லாஸ்ட் எபிசோட். எஸ் லாஸ்ட்டுக்கு பிளாஸ்டா ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு. என்ன பண்ண போறோம் நீங்க? நம்ம வந்து ஒரு டெசர்ட் ஒரு ஸ்நாக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபியூஷன் பண்ணி ஒன்று பண்ண போறோம் இன்னைக்கு. டெசர்ட்டா ஸ்நாக்கா? ரெண்டுமேவா? ஆமா. எப்படி? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ப்ளூபெர்ரி சீஸ் கேக் டாக்கோ. ப்ளூபெர்ரி சீஸ் கேக் டாக்கோ. ஆமா. ஓகே. லாஸ்ட் எபிசோட் பிளாஸ்டா தான் இருக்குன்றதுக்காண்டி ப்ளூபெர்ரி சீஸ் கேக் டாக்கோ இன்னைக்கு செய்ய போறோம். ஒரு ஸ்வீட் நோட்ல ஃபினிஷ் பண்ண போறோம். எஸ். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி என்ன பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து டாக்கோ ஷெல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கார்ன்ஃபிளார்னா சோள மாவுல உள்ளது. இது வந்து நம்ம வந்து ரெடிமேடா we've gotten it. இது நம்ம வந்து வீட்லயும் பண்ணலாம். இது வந்து நம்ம ஹாஃப் ஃப்ரைடா tortilla tacos அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்ம டாக்கோ ஷெல்ஸ்ன்னு வாங்கியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ரெடிமேடாக கிடச்சிட்டாலும் நம்ம வாங்கிட்டோம். வீக்லி கூட செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ டாக்கோ செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது இருக்கு. அதுவும் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம அவன்ல ஒரு 150 டிகிரிஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போறோம். பேக் பண்ணிட்டு இருக்கப்போ பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு கப்ல சினமன் பவுடர் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டவ்ல ஸ்லோ ஃப்ளேம்லயும் மெல்ட் பண்ணலாம். மைக்ரோவேவ் வந்து ஒரு 30 to 60 செகண்ட்ஸ். ஓகே பக்கா. இதுல சுகரும் சினமன் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் கப் போடுங்க. இதுல சினமன் பவுடர் இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம். போடவா? ஓகே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டாக்கோ எடுத்துடலாமா? ஸோ இந்த டாக்கோ என்ன பண்ண போறோம்னா பட்டர் மிக்சர்ல ஃபுல்லா ஒரு ப்ரஷ் வச்சு அவுட் சைடு இன்சைட் ஃபுல்லா கோட் பண்ணிட்டு சுகர்ல இன்சைட் அவுட் சைடு ஃபுல்லா டிப் பண்ணி எடுக்க போறோம். சூப்பர். குக்கிங்ல எல்லாமே வந்ததுல பெயிண்டிங் கலரிங். இட்ஸ் a creative thing. நாம ஏன் இந்த சுகர் ஆட் பண்றோம்னா ஏன்னா நம்ம வந்து உள்ள வந்து ஒரு க்ரீம் சீஸ் மிக்சர் இருக்கு. ஓகே போறோம். க்ரீம் சீஸ் வந்து அவ்வளவா ஸ்வீட்டா இருக்காது. ஸோ அதை பேலன்ஸ் அவுட் பண்றதுக்காக இது வந்து ஒரு கிரன்ச்சியான எக்ஸ்டீரியர். ஸோ நம்மளோட டாக்கோ ஷெல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வில் மேக் அ ப்ளூபெர்ரி காம்போ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம கிட்ட வந்து ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரி 1 பாக்ஸ். இல்லாட்டி உங்ககிட்ட ஃப்ரோசன் இருந்தாலும் நீங்க அதை போடலாம். ஓகே. இதுல ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ண போறோம். அண்ட் தென் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆயிரும். எப்படி இந்த ப்ளூபெர்ரினா இந்த ப்ளூபெர்ரி அப்படியே ஸ்மாஷ் ஆகி நல்ல ஒரு ஜாம் மாதிரி ஆயிடும். ஸோ ஜாம்னா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி திக். நம்ம வந்து ஒரு சாஸும் இல்லாமல் ஜாமும் இல்லாமல் இன்பிட்வீன் காம்போ மாதிரி. அண்ட் தென் நம்ம ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண போகிறது இல்லை. அங்கங்கே அந்த ப்ளூபெர்ரி பீசஸும் இருக்கும் இருக்கிற மாதிரி. இதே ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட காம்போ ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். சைட்ல வச்சிடலாம். ஓகே. நம்மளோட க்ரீம் சீஸ் மிக்சர் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா திக்கா விப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்மளோட க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். அது ஒன்று ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ரீம் சீஸ் மிக்சர் இருக்கு, நம்மளோட விப்ட் க்ரீம் மிக்சர் இருக்கு. இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து நம்ம கையிலேயே ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் டெக்னிக் பண்ணணும். ஏன்னா இது எவ்வளோ திக்காக இருக்கோ அப்போ தான் நம்மளோட டாக்கோவில் பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம நார்மலி ஐசிங் சுகரும் ஆட் பண்ணலாம். அகெயின் நம்ம கிட்ட க்ரீமில் உள்ளதுல வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கு. க்ரீம் சீஸ் வந்து ஒரு டேங்கி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் இருக்கணும். நம்மளோட மிக்சர் நைஸ் அண்ட் திக்காக இருக்கு. ஸோ இப்போ வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பர். நம்மளோட ப்ளூபெர்ரி காம்போ எடுத்துக்கலாம். பைப்பிங் பேக், நாசில் பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளூபெர்ரி காம்போ ஒரு கப்பில் எடுத்துக்கலாம்.
டேஸ்ட் பண்ணிடலாமா? எஸ். இது எப்படி சாப்பிட போறோம்? அப்படியே எடுத்து ஒரு பைட் போயிடலாம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ப்ளூபெரி சீஸ் கேக் நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாக்கோக்குள்ளெலாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி இப்போ தான் சாப்பிட்றேன். எக்ஸாக்டாக இந்த க்ரீம் சீஸு, இந்த விப்பிங் க்ரீம் மிக்சரு, அப்புறம் இந்த ப்ளூபெரி ஜாமு, அது சாப்பிட்டா சீஸ் கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. எக்ஸாக்டாக சீஸ் கேக் ஃப்ளேவர் தான். ஆனால் என்ன ஒரு கிரன்ச்சியான ஒரு அவுட்டர் பேஸோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் கான்ஸ்டன்ட்டாக இந்த ஷோக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய டிஷஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஷோஸ்க்குமே சரி இதே லவ் சப்போர்ட்டையும் உங்களை லவ்வையும் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நெக்ஸ்ட் லவ். உங்களோட என்கரேஜ்மெண்ட்டுக்கு, சப்போர்ட்டுக்கு. எஸ், இதே மாதிரி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர்பான ஒரு ஐடியாவோட இன்னொரு செம பிரம்மாண்டமான ஒரு ஷோவோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Chef Cheruba and Mukesh. This is Cook With Cheru, only on MM Kitchen. Yes. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா பார்க்க மறந்த எபிசோட்லாம் போய் பார்த்துருங்க. ஓகே, அதுக்குள்ள நாங்கள் வந்துடும். ஆமாம்.